கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். ஆமென். ஹalleluya. புரியுதா? ஆமென் சொல்லுங்க. ஆமென். புரியாதவங்க ஆமென் சொல்லுங்க. ஆமென். வாசிப்போம். நம்ம ஆண்டவர் இந்த வசனம் என்ன சொல்ல வருகிறாருன்னு அடுத்து நான் தெளிவா உங்களுக்கு விலைக்கு சொல்ல முடியும். சில பேர் உங்களுக்கு புரியாததுனால மறுபடியும் வாசிக்க கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். What you see is what you become. நீங்க என்ன தலைப்பு அப்படின்னு சொன்னா what you see is what you become. எதை நீங்க பார்க்கிறீர்களோ அப்படிதான் நீங்க உருவாக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லுங்க. எதை நீங்க பார்க்கிறீர்களோ அப்படிதான் நீங்க உருவாக்கப்படுவீர்கள். what you see is what you become. அப்ப வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும் பொழுது வேதத்தை என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும் பொழுது கண்ணானது எப்படிப்பட்டதா? இந்த கண்ணானது எப்படிப்பட்டதா? சரீரத்துக்கு இந்த கண்ணு எப்படிப்பட்டதா? சரீரத்துக்கு ஓகே தென் கண்ணு தெளிவாய் இருந்தா முழு சரீரமும் வெளிச்சமாய் இருக்கும். ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசினார்? ஏன் இந்த வார்த்தையை ஆண்டவர் எழுதினார்? ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை நம்மளுக்கு கொடுத்தார்? எதனால? why? அப்பனா இதுல ஒரு சத்தியம் அடங்கி இருக்கு. ஆமாவா இல்லையா? இதுல ஒரு வெளிப்பாடு இருக்கு, இதுல ஒரு சத்தியம் அடங்கி இருக்கு. அப்ப ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை சொல்ல வருகிறார். அப்ப இந்த சரீரத்துக்கு வெளிச்சமானது வெளிச்சத்தை கொடுக்கிறது எது? 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 ஆமென். ஏன் ஆண்டவர் கண்ணன் சொல்றாரு? மூக்குன்னு சொல்லிருக்கலாமே, வாயின்னு சொல்லிருக்கலாமே, காதுன்னு சொல்லிருக்கலாமே. ஏன் ஆண்டவர் கண்ணன் சொல்றாரு? அந்த கண்ணு தான் அந்த சரீரத்துக்கு வெளிச்சத்தை கொண்டு வருதா? ஏன் ஆண்டவர் கண்ணை சொல்றாரு? அந்த கண்ணு தான் எல்லாத்தையும் பார்க்குது. ஆமாவா இல்லையா? eyes is the one that sees everything. ஆமாவா இல்லையா? சோ எதை நீங்க பார்க்கிறீர்களோ அப்படிதான் நீங்க உருவாக்கப்படுவீர்கள். ஆமென். நீங்க நல்லதை பார்த்தீங்கன்னாக்கா நீங்க எப்படி உருவாக்கப்படுவீங்க? நல்லதாய் உருவாக்கப்படுவீர்கள். கெட்டதை நீங்க பார்த்தீங்கன்னாக்கா கெட்டதா உருவாக்கப்படுவீர்கள். choice is always yours. ஆமென். ஆண்டவர் அந்த நேரத்துல சொல்ல முடியாது நீ இத பார்க்காத நீ அத பாரு, நீ இத பார்க்காத நீ அத பாரு. ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல முடியாது. ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாருனாக்கா நீ கண்ணால பார்க்கிற ஒவ்வொரு விஷயமும் உன் சரீரத்துக்கு வெளிச்சத்தை கொண்டு வருது. ஆமாவா இல்லையா? உன் கண்ணால பார்க்கிற ஒவ்வொரு விஷயமும் உன் சரீரத்துக்கு, உன் ஆத்துமாவுக்கு, உன் ஆவிக்கு ஒரு வெளிச்சத்தை கொண்டு வருது. ஆமென். அப்ப ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு வெளிச்சத்தை கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வெளிச்சமான காரியங்களை பார்க்கணுமா இல்ல இருளான காரியங்களை பார்க்கணுமா? தீர்மானம் யார் கையில இருக்கு? எல்லாருடைய கையில இருக்கு தீர்மானம். ஆமாவா இல்லையா? எதை பார்க்கணும், எதை பார்க்க கூடாது, எதை பார்க்கணும்னு சொல்லி அந்த தீர்மானம் ஆண்டவர் நம்ம கையில கொடுத்திருக்கிறாரு. இப்ப நாம தான் தீர்மானிக்கணும். ஆமென். ஏன் இந்த செய்தி நீங்க கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரெண்டு சம்பவம், நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. ஆனா முக்கியமா இந்த ரெண்டு சம்பவம் ஏற்கனவே நான் சொன்னது. ஒரு பெண் பிள்ளை ஒரு இருளான இடத்துல அது இருந்து அதுக்கு ஆவி பிரச்சனை இருந்து அப்படின்னு பிறகு நம்ம கண்டுபிடிக்கும் பொழுது எதனால அது ஆவி பிடிச்சது அப்படின்னு பார்க்கும் பொழுது தவறான காரியங்கள் எந்த நேரமும் பார்த்து கொண்டிருக்கிறது. எதுல பார்த்து கொண்டிருக்கிறது? எதுல? எல்லாரும் அவங்க போனை தூக்குங்க. எல்லாம் அவங்க போனை தூக்குங்க. நான் கேட்கிறேன், எதை பார்த்து கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு டிவில குடும்பமா உட்கார்ந்து ஏதாவது பார்க்க முடியல. இந்த காலகட்டத்துல குடும்பமா உட்கார்ந்து சந்தோஷமா ஏதோ ஒரு விஷயத்தை பார்க்க முடியல. ஏன்னா அவ்வளவும் குடும்பத்தோட பார்க்க முடியல. ஏன்? நாமனாலே பார்க்க முடியல. அப்ப டிவில ஏன் பார்க்க முடியல? உலகம் அவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கு. இப்ப ஆமாவா இல்லையா? அவ்வளவு இச்சையான காரியங்கள் நீங்க டிவில ஒழிக்கப்படுகிறது. ஆமென். இன்னைக்கு நமக்கு பகுத்தறிவு இருக்கு, நமக்கு ஒரு அறிவு இருக்கு, எதை பார்க்கணும் எதை பார்க்க கூடாது. ஆனா சிறு பிள்ளைகள் ஆமென் அதை பார்த்து எப்படி கத்துக்கிறார்கள்? வாலிபர்கள் அதை பார்த்து எப்படி கத்துக்கிறார்கள்? என்ன அவருக்குள்ள போகுது?
பார்க்கிற ஒவ்வொரு விஷயமும் ஆமென் மூளைக்குள்ள போகிறது, மைண்ட்குள்ள போகிறது. அப்ப அந்த விஷயமானது மைண்ட்குள்ள போகிறதுனால என்ன ப்ராசஸ் பண்ணுது? அதான் சொல்லுவாங்க the thought process னு சொல்லுவாங்க. Mind has the power of thought process. It's a processor. எதை பார்க்கிறோமோ அது உள்ள போய் ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கும். எங்க ப்ராசஸ் பண்ணும்? உடனே ஹார்ட்டுக்கு போகாது. உடனே ஹார்ட்டுக்கு போகாது. நீங்க அலோவ் பண்ணீங்க தான் ஹார்ட்டுக்கு போகும். அது வரைக்கும் அந்த ப்ராசஸ் எங்க ஓடிட்டு இருக்கும்? ஒரு விஷயத்தை நீங்க பார்க்கும் பொழுது முதல்ல எது கேப்சர் பண்ணும்? மூளை. பக்கத்துல பாருங்க, மூளை. ஓகே, மூளை. இப்போ இந்த மூளையில வந்து ரெண்டு பகுதி இருக்கு. இந்த மூளையில ரெண்டு பகுதி இருக்கு. யாருக்கு தெரியும் சயின்ஸ்? இப்ப சயின்ஸ்க்கு வரேன். மூளையில ரெண்டு பகுதி இருக்கு. சில பேருக்கு 3 இருக்கு. யாருக்கு 3 இருக்கு? 4 இருக்கா? இப்போ சயின்ஸ்க்கு வரேன். சயின்ஸ் ஓகே. மூளையில ரெண்டு பகுதி இருக்கு. ஒன்னு லெஃப்ட் பிரெயின், ஒன்னு ரைட் பிரெயின். இப்போ நீங்க பிரெயின்ல பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் இருக்கு. இந்த லெஃப்ட் பிரெயின் வந்து என்ன பண்ணணும்னு சொன்னா, இந்த பக்கத்துல இருக்கிற பிரெயின் லெஃப்ட் இருக்கிற பிரெயின் என்ன பண்ணணும்னு சொன்னா, அந்த விஷயத்தை ப்ராசஸ் பண்ணும். பார்க்குற விஷயம் வந்து ப்ராசஸ் பண்ணும், கேப்சர் பண்ணும், ப்ராசஸ் பண்ணி உங்ககிட்ட பேசும். அந்த மைண்ட் வந்து உங்ககிட்ட பேசும், அந்த பிரெயின் வந்து உங்ககிட்ட பேசும். லெஃப்ட் பிரெயின் வந்து இஸ் a brain that is verbal, பேசுகிற ஒரு மூளை. இந்த பகுதி லெஃப்ட் ஹார்ட் பிரெயின் வந்து நம்ம கிட்ட பேசுகிற ஒரு மூளை. ரைட் பிரெயின் வந்து நான் வெர்பல். நான் வெர்பல்னா அது நம்ம பேசாது, ரியாக்ட் பண்ணுகிற. ரைட் பிரெயின் வந்து ரியாக்ட் பண்ணும். ஓகேவா? ஒன்னு கேப்சர் பண்ணும், லெஃப்ட் பிரெயின் வந்து கேப்சர் பண்ணும், ரைட் பிரெயின் வந்து ஆக்ட் பண்ணும், ரியாக்ட் பண்ணும். சரியா? சோ அதனால தான் வந்து இந்த ரைட் பிரெயின் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா கிரியேட்டிவ் கைண்ட் ஆஃப் பிரெயின் அப்படி சொல்லுவாங்க. கிரியேட்டிவ். ஓகே, அப்பனா டேலண்ட் அந்த மூலமா தான் வருது. கிரியேட்டிவ் அப்ப யோசிக்கிற தன்மை, விசேஷமா வித்தியாசமா யோசிக்கிற தன்மைகள், நம்ம கிட்ட இருக்கிற திறமைகள் எப்படி வெளிப்படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது எந்த பிரெயின்ல இருந்து வருது? எந்த பிரெயின்ல இருந்து வருது? ரைட்ல இருந்து. சொல்லுங்க, ரைட் பிரெயின்ல இருந்து வருது. ரைட் பிரெயின்ல இருந்து. ஓகே, இந்த பக்கத்துல இருக்கிற பிரெயின்ல இருந்து வருது. ஓகே, கிரியேட்டிவ் மைண்ட் சொல்லுவாங்க. ஆக்ஷன் இல்லையா? அப்பனா அந்த காரியத்தை செய்கிற ஒரு விஷயம் வந்து எங்க இருந்து வருது அப்படின்னு பார்க்கும்போது இங்க இருந்து வருது ஆக்ஷன். ஓகே, ஆனா ப்ராசஸ் பண்ணுகிற பிரெயின் இது வருது. அது வந்து கேப்சர் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அடுத்து அந்த சிக்னல் எங்க அனுப்புன்னு சொல்ற ரைட் பிரெயின் அனுப்பி அதுக்கு பிற்பாடு ஆக்ஷன்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? அது செயல் பண்ணுவீங்க. அதுதான் சிந்தையின் செயல்முறை, தாட் ப்ராசஸ் சொல்லுவாங்க. சிந்தையின் செயல்முறை. அப்ப இது எல்லாத்துக்கும் காரணம் எங்க ஆரம்பிக்குது? வாட் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட்? எது ஸ்டார்டிங் பாயிண்ட்? இவ்வளவு விஷயம் நடக்குது நம்ம பிரெயின்ல. நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயம் நடக்குது. அதான் சொன்னாரு, இந்த கண்ணானது சரீரத்துக்கு வெளிச்சமானது, வெளிச்சத்தை கொடுக்குது. இது இருளான சரீரத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்குது. ஆமென். So first of all you need to decide what you need to see and what you not need to see. எதை பார்க்கணும் எதை பார்க்க கூடாது நாம தான் டிசைட் பண்ணணும். ஏன்னா பார்க்கிற ஒவ்வொரு விஷயமும் எங்க போகுதுன்னு சொன்னா, எங்க போகுது? சரீரத்துக்கு போவதற்கு முன்பதாக முதல்ல மூளைக்கு போகுது. ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் வந்து இதுல தான் ஸ்ட்ரகிள் பண்றாங்க. இதுல தான் வந்து அவங்க கஷ்டப்படுறாங்க, ஸ்ட்ரகிள் பண்றாங்க. ஆண்டவர் வந்து நம்மள வந்து ஒரு விஷயத்தை தீர்மானிக்க சொல்றாரு. நீ தீர்மானிக்க வேண்டும். ஏன்னா தீர்மானம் உன்னோட கையில இருக்கிறது. Decision making is always in your hand. ஆமென். ஆனா அநேக காரியங்கள் உலகத்துல நம்ம பார்த்து கொண்டு சுத்தி இருக்கிற காரியங்களை பார்க்கிறோம். ஆமென். அநேகமா பார்க்கிற காரியம் நம்மளுடைய மொபைல் போன். அது நல்ல விஷயமும் இருக்கு, கெட்ட விஷயமும் இருக்கு, பேட் நியூஸ் இருக்கு, குட் நியூஸ் இருக்கு. ஆமென். சில நேரத்துல நம்ம சொல்ல முடியுமா எனக்கு குட் நியூஸ் மட்டும் தான் வேணும், எனக்கு பேட் நியூஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா? ஏன்னா எல்லா நியூஸும் அங்க தான் வருது. ஆமென். நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம குட் நியூஸ் தான் வேணும்னு சொல்லி குட் பேட் நியூஸ் வந்து தவிர்க்க முடியாது. சில நேரத்துல ஏன் நம்மளுக்கு பேட் நியூஸ் வேணும்னு சொன்னா அப்பதான் நம்மளுக்கு பாதம் அதிகரித்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஆமென். If you only want good news, you are avoiding bad news. That means அப்பனா வந்து நல்லதுதான் பேட் நியூஸ் ஒவ்வொரு நாளும் எனக்கு குட் நியூஸ் தான் வேணும்னு சொன்னாக்கா அப்புறம் வாழ்க்கை எப்படி ஆயிரும்? பர்டன் இல்லாத வாழ்க்கை ஆயிரும். ஆமா வழியா பர்டன் இல்லாத வாழ்க்கை எல்லாமே நல்லதா போயிட்டு இருந்துச்சு சொன்னாக்கா ஆமென். அப்புறம் உங்க வாழ்க்கையில பர்டன் அதிகரிக்காது. அப்புறம் ஒரு விஷயத்தை செய்யணும்னு உங்களுக்கு தோணாது. ஆமா வழியா ஏன்னா எல்லாம் நன்றாக போய் கொண்டிருக்கிறது. அப்ப எனக்கு என்ன வேலை இருக்கு செய்யறதுக்கு? அப்புறம் when there is bad news, you take it as a burden and you pray. ஆமென். ஒருத்தருக்கு வந்து தீமை நடக்குது, அது குறித்து நம்ம வேடிக்கை பார்க்காத நம்ம என்ன செய்யறோம்? அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆமா வழியா கெட்ட காரியம் நடக்குது, நம்ம சுத்தி இருக்கிற காரியம் பேட் நியூஸ் நடக்குது. ஆமா வழியா நம்ம வந்து ரோட்ல போகும்போது ஆக்சிடென்ட் நடக்குது, நம்ம வேடிக்கை பார்க்காத நம்ம என்ன செய்யறோம்? உடனே நாம கிறிஸ்துவ என்ன பண்ணுவோம்?
ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஆமாவா இல்லையா? நம்ம வந்து வீட்டு விட்டு வெளியே வர எல்லாமே குட் நியூஸ் இருக்கணும்னு சொன்னாக்கா அவர் பேட் நியூஸ் இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க? அவாய்ட் பண்ணிடுவீங்களா? ஓடி போயிருவீங்களா நீங்க? நோ, this world is full of both news, bad and good. ஆமாவா இல்லையா? ஏன்னா அப்படிப்பட்ட உலகத்துல தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. அதான் ஆண்டு சொல்ற அந்த பழத்தை வந்து ஆண்டவர் என்ன சொல்ற? அந்த பழத்துல என்ன இருக்கா? நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. ஆமாவா இல்லையா? ஆனா அதுதான் வேணும்னே மனுஷன் என்ன பண்றான்? அதுதான் ஆசைப்படுறோம். நல்ல விஷயங்கள் எவ்வளோ இருக்கு, நல்ல கனிகள் எவ்வளோ இருக்கு, அது தேர்ந்தெடுக்காம இந்த நல்லது கெட்டதான் வேணும், அந்த பழம் தான் வேணும்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு அந்த பழத்தை சாப்பிடும்போது என்ன நடக்குது? என்ன நுழையுது? அடுத்த நிமிஷம் என்ன நுழையுது? அடுத்தது எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு, இந்த தோட்டத்துல எவ்வளவு நல்ல கனிகள் இருக்கு, அதெல்லாம் வேணாம் எனக்கு. ஏன் வேணாம்? ஏன்னா எல்லாமே நல்லா இருக்க, எல்லாமே இனிப்பா இருக்க, எதுவுமே கசக்கலையே. அப்ப இந்த பழம் மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு ஆசை வந்து அவன் என்ன பண்றான்? அந்த பழத்தை சாப்பிடும் பொழுது அவன் கூட என்ன நுழையுது? அடுத்த நிமிஷமே சொல்லுங்க சத்தமா, பாவம் நுழையுது. ஆமாவா இல்லையா? வெரி சிம்பிள். அதே போலதான் நம்ம பார்க்கிற ஒவ்வொரு விஷயமும் பாவம் நுழையதா இல்லைன்னு சொல்லி நம்ம தான் தீர்மானிக்கணும். அதை பார்த்து ஸ்க்ரோல் பண்றோமா இல்ல அதை தான் பார்த்து கொண்டு இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி. Because your brain is capturing everything. ஆமாவா இல்லையா? இப்ப இந்த பிள்ளை, இந்த ரோஷினி என்ற பிள்ளை வந்து நீங்க பாருங்க, அதுக்கு டெலிவரிஸ் கொடுக்கும் பொழுது அந்த ஆவி என்ன சொல்லுதுன்னா அவ்வளவு விஷயங்கள் சொல்லுது. என்னென்ன அந்த பிள்ளை பார்த்து கொண்டு இருக்கிறது, என்னென்ன காரியம், என்னென்ன விஷுவல் பார்த்துக்கிட்டு இருக்கு, என்னென்ன படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு, என்னென்ன போட்டோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கு, என்னென்ன வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கு, அந்த ஆவி ஒன்னொன்னு சொல்லும் போது அந்த போனை பார்க்கும்போது எல்லாம் கன்றாமையா ஒழுங்கு இருக்கு. தனிமை இல்லை. அப்புறம் இந்த பிரெயின் கேப்சர் பண்ணும்போது, அதுக்கு அலோவ் பண்ணும்போது என்ன பண்ணுதுனாக்கா அடுத்த நிமிஷம் பிசாசர அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம். evil spirit once you open door for the evil spirit, புரியுதா உங்களுக்கு? அது வரைக்கும் வர மாட்டான். evil spirit அது வரைக்கும் வர மாட்டான். நீங்க ஓபன் பண்ற வரைக்கும் வரவே மாட்டான். ஓபன் பண்ணிட்டா அட்வான்டேஜ் இருக்க காத்துருக்கும். ஆமென். ஏன்னா அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான் ஒவ்வொரு விஷயம். என்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, என்னத்தை டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கீங்க. The left brain always download things. The left brain, when you see something, it will immediately download to your left brain. இந்த மூளைக்கு டவுன்லோட் பண்ணிரும். delete பண்றதா இல்லைன்னு நாம தான் முடிவு பண்ணணும். அதை delete பண்றதா இல்லைன்னு சொல்லிட்டு delete பண்ணனா ரைட் பிரெயினுக்கு போய் ஆக்ஷன்ல போய் முடியும். அப்படிதான் சிக்னல் கொடுக்கும். ஆமென். ஹalleluya. அப்புறம் சரீரத்துக்கு போய் ஒரு மனுஷனை என்ன ஆக்கிரும்? டிஸ்ட்ராய் பண்ணிரும். இப்போ வந்து ஒரு 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 எக்ஸாம்பிள் கொடுக்கறேனே. ஓகே, யாருக்கு டிப்ரஷன் வரல? எல்லாத்துக்கும் டிப்ரஷன் வந்துட்டு போயிருக்கு. டிப்ரஷன் எங்க ஆரம்பிக்குதுன்னா பிரெயின்ல ஆரம்பிக்குது. எங்க ஆரம்பிக்குது? டிப்ரஷன் எங்க ஆரம்பிக்குது? இங்க ஆரம்பிக்குது. ஏன் சூசைட் பண்றாங்க? அடுத்தது எனக்கு நடந்தது நான் சொல்றேன், உங்களுக்கு கண்டிப்பா நடந்திருக்கும். உங்க பிரெயினை டச் பண்ணுது. ஓகேவா? எது டச் பண்ணுது? உங்க பிரெயினை, உங்க மூளையை யார் டச் பண்றா? யார் டச் பண்றா? No, Satan will never touch your brain if you allow him to touch. Satan will never touch your brain. It is you that is giving space. நீங்க தான் அதுக்கு இடம் கொடுக்குறீங்க. ஆமென். இப்ப ஒரு டிப்ரஷன் ஒரு மனுஷனுக்கு வருதுனாக்கா அப்பனா அவனுக்கு அதிகமா அழுக்கு மீறி என்ன ஆயிடுச்சுன்னு அர்த்தம். என்ன ஆயிடுச்சு அவன் பிரெயின்ல? ஹாப்பினஸா இல்ல சேட்னஸா? ஹாப்பினஸ் இருந்தா அவனுக்கு டிப்ரஷன் வருதுன்னா அது லூசுன்னு அர்த்தம். அதிகமா அவனுக்கு சேட்னஸ் இருக்கிறனால, கிரீஃப் இருக்கிறனால வேற என்ன இருக்கு? ஏன் டிப்ரஷன் வருது இந்த மூளைக்கு? எங்க வேற, கோபம் வேற, குழப்பம் வேற. அது வந்து ஒரு அளவுக்கு இருந்துச்சுன்னா பரவாயில்ல. ஆனா அதிகமா வந்துருச்சுன்னா, அதிகமா அது நீங்க என்னது? அதான் I always tell people, don't entertain your brain. If it's good, entertain. If it's bad, don't entertain. Just reject it. நான் எத்தனை பேருக்கு நான் சொல்லி கொடுத்திருக்கேன். உங்க மைண்ட பார்த்து பேசுங்க. Point your finger on your brain and say, oh dear brain, Mr. Brain, you listen what I say. அதான் நான் சொல்றது நீ கேளு, நீ சொல்றது நான் கேட்கணும் அவசியம். ஏன்னா யார்கிட்ட அதிகாரம் இருக்கு? யார்கிட்ட அதிகாரம் இருக்கு? கமாண்ட் பண்றதுக்கு. அதை நம்ம பயன்படுத்துறது.
எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குற ஒரு விஷயம். பாயிண்ட் யுவர் பிரெயின் அண்ட் சே ஆமென். இங்க தான் அந்த ப்ரோசஸ் ஆகும். அப்ப நான் ஒவ்வொரு நாளும் நான் சந்தோஷமான காரியங்களை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு சொன்னா, சந்தோஷம்னாக்கா நல்ல காரியங்களை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு சொன்னாக்கா, என் பிரெயின் என்ன ப்ரோசஸ் பண்ணும்? என் பிரெயின் என்ன டவுன்லோட் பண்ணி அந்த ப்ரோசஸ் பண்ணும்? நல்ல விஷயங்களை ப்ரோசஸ் பண்ணும்போது, நல்ல விஷயங்களை டவுன்லோட் பண்ணும்போது நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்? அதுக்கு சேடா ரியாக்ட் பண்ணுவேன், துயரமா ரியாக்ட் பண்ணுவேன். எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்? சந்தோஷமா. வெரி சிம்பிள் தானே, சிம்பிள் மெத்தட் தானே. அப்ப எங்க ஆரம்பிக்குது? எங்க ஆரம்பிக்குது? அப்புறம் அளவுக்கு அதிகமா சேட்னஸ் இங்க இருக்கும்போது நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க? அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றீங்க? வெரி சிம்பிள் தானே, வெரி சிம்பிள் தானே. அப்ப எதை பார்த்து கொண்டு இருக்கிறோம்? நீங்க அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு போறீங்க. What creates that kind of situation in your life that bothers you? Where is the starting point? எங்க ஆரம்பிக்குது இது? There's always a starting point for everything. எங்க ஆரம்பிக்குது இது? எங்க ஆரம்பிக்குது? எங்க ஆரம்பிக்குது? இப்போ என்னோட கேள்வினா, அந்த ரோஷினிக்கு இந்த பிள்ளைக்கு எப்படி பேய் பிடிச்சிச்சு? எப்படி பேய் பிடிச்சிச்சு? ஒன்னு முடிஞ்சு ரெண்டு நுழைஞ்சிருச்சு, மொத்தத்துல 3. எப்படி வரிசையா வந்துச்சு? அது யாரு? எப்படி? இன்னொரு பையன் டேவிட், அது கேட்கவே முடியாது, அது வேற ஒரு பாஷை இருக்கும். ஓகே, அது பேசி வாந்தி எடுக்கும், போனே வாந்தி எடுக்கும். அப்ப பக்கத்துல நான் கேட்டேன், வாந்தி எடுக்கும்போது என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு, என்னமோ வருது வாயில இருந்து, என்னமோ வருது. அப்ப விசாரிச்சு பார்த்ததுல வாட் இஸ் த மெயின் பாயிண்ட் அப்படியே ஸ்கெட்ச் போடும்போது எங்கே ஆரம்பிக்குது, எங்கே ஆரம்பிச்சு அப்படின்னு பார்க்கும்போது பிசில இருந்து ஆரம்பிச்சது, லேப்டாப்ல இருந்து ஆரம்பிச்சது. லேப்டாப் சேட்டனிக் இருக்குல்ல, சேட்டனிக் கைண்ட் ஆஃப் வெப்சைட் இருக்குல்ல, அது ரொம்ப பார்த்து என்ன பண்ணிடுச்சு, அப்படியே என்ன பண்ணிடுச்சு, மைண்டை பிடிச்சு அப்படியே ஆளுகை செஞ்ச ஆரம்பிச்சிச்சு. எஸ், மணிக்கணக்கா ரூம்ல இருக்கிறது, வீட்டு ரூம் விட்டு வெளியே வருது இல்ல. அப்புறம் ஜிப்ரிஷ் ஏதோ ஒரு பாஷையில பேசுறது, தமிழ்ல இங்கிலீஷ்ல வேற ஏதோ ஒரு பாஷையில பேசுறது, எல்லாருக்கும் பயந்து போய் கடைசியில வருது விஷயம், வருது சரீரத்திலிருந்து வருது, அவ்வளவு விஷயம் வருது, கக்கி கிடைக்கும், அவ்வளவு விஷயம் வருது. சாப்பாடு போறோம்னா பரவாயில்ல, சாப்பாடு போறோம்னா பரவாயில்ல. எது ஒரு மனுஷனை சாப்பிட மாட்டானோ அந்த விஷயம் எல்லாம் வெளியாகும். தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன வெளியாகும், என்னென்ன வெளியாகும். அவன் சொல்றான் என்னென்ன வெளியாகும். அவன் என்ன பண்ணிருக்கான், அந்த ஆவி அவன் கூட போகுது, அவன் சோறு சாப்பிட்டான், வேற ஏதோ விஷயத்தை சாப்பிட்டான். அது ஒன் ஆஃப் த ஃபுட் என்னன்னாக்கா இந்த பல்பு. ஆனா வயிறு கிளியில என்ன வெளியாச்சு. You see how that demon possessed that person, make his life horrible, miserable. அப்ப எங்க ஆரம்பிக்கிறது? ரோஷனிக்கு எங்க ஆரம்பிச்சிச்சு? அவங்க அப்பா போனே உடைச்சு போட்டார். இந்த போனே உனக்கு வேணாம், உடைச்சு போட்டார், அழுது உடைச்சு போட்டார். நீ என்ன தப்பா செஞ்சிருக்க? அப்ப நாமே ரொம்ப அழகா வெளிப்படுத்துறாங்க. If the Holy Spirit doesn't reveal, nobody knows what's the problem. What is the starting point of the problem? அந்த ப்ராப்ளம் எங்க ஆரம்பிக்குது யாருக்கும் தெரியாது. ஆவியானவர் பாருங்க அந்த பகுத்தறிவு மூலமா அந்த காரியத்தை வெளிப்படுத்துறாங்க. Surrender. The evil spirit has to surrender. அங்க என்ன ஆரம்பிச்சிருக்கு? அப்ப யார் இடம் கொடுத்தது? அதுதான் என் கேள்வி. யார் இடம் கொடுத்தது? யார் இடம் கொடுத்தது? யார் இடம் கொடுத்தது? யார் இடம் கொடுத்தது? இப்போ ஒரு மனுஷனுக்கு லஸ்ட் எப்படி வருது? இச்சை எப்படி வருது? ஒரு மனுஷனுக்கு சும்மா வருது? எப்படி வருது? எப்படி வருது? ஒரு மனுஷன் ஆட்டோமேட்டிக்கா திருடனா ஆக மாட்டான். அவன் ஒரு ப்ராசஸ்ல போயிட்டா திருடனா மாறும், தீஃபா மாறும். அப்ப எப்படி அவன் தீஃபா மாறுறான்? எப்படி எப்படி ஒரு தீஃபா மாறும்? ஒரு திருடன் எப்படி ஒரு திருடனா மாறும்? ஆட்டோமேட்டிக்கா பிறந்தக்கே ஒரு திருடனா மாறிட்டான். பிறந்தாலும் திருடன். ஆமாவா? அவன் எப்படி மாறுறான்? அதான் what you see is what you become. எதை நீ பார்க்கறியோ அப்படிதான் நீ உருவாக்குற.
அப்படி எப்படி ஒரு திருடனா மாறலாம்? எப்படி மாறலாம்? எப்படி? What you see is what you learn தானே. எதை நீங்க பார்க்கறத அதான் கத்துக்கிறீங்க. அப்ப கூட என்ன செய்யறாங்க? ஓகே, நீ என்ன பார்க்கற? அதை நீ பார்க்கறதுனால ஒரு நாசம் வருது. கொள்ளடிக்கணும், ஏமாத்தணும், பொய் சொல்லணும், இதெல்லாம் எங்க இருந்து கத்துக்கிறோம்? ஒரு விஷயத்தை பார்த்து தான் கத்துக்கிறோங்க. அது ஆட்டோமேட்டிக்கா வராது. ஆமாவா இல்லையா? So what is the point? What is the checkpoint of that? What is the point where he started everything? Where everything started? எங்க ஆரம்பிக்குது? எங்க ஆரம்பிக்குது? நம்ம தான் டிசைட் பண்ணணும் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு. ஒரு சேடான விஷயத்தை நம்ம பார்த்துக்கிட்டோம்னு சொன்னாங்க, நாளுக்கு நாள் என்ன ஸ்பிரிட் வரும்? ஆபரேஷன் ஸ்பிரிட். ஆபரேஷன் ஸ்பிரிட். டிப்ரெஷன் வராதுக்கு முன்ன, டிப்ரெஷன் வந்த பிற்பாடு உடனே வந்து சூசைட் தாட்ஸ் வராது. அவனுக்கு ஆபரேஷன் வந்து ஆபரேஷன் வந்த கேட அடுத்தது அவன் ஏன் வந்து காது கிட்ட பேசுவான் தெரியுமா? ஏன் காது கிட்ட பேசுறான்? your ear is the nearest to your brain. அது எங்க இருந்து பேசுவான்? லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருந்து பேசுவான். அவனுக்கு தெரியும் இங்க தான் வேலை செய்யும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு பிரெயின் வந்து பேசுவான். அதனால தான் நிறைய பேர் சூசைட் பண்றாங்க. ஏன்னா எத்தனை கேசஸ் அப்படி காப்பாத்தி அவங்க அழகா கொண்டு வந்து அவங்க கிட்ட நம்ம உட்கார்ந்து பேசும்போது அவங்க எல்லாம் சொல்ற ஒவ்வொரு விஷயம் ஒரே மாதிரி தான் சொல்றாங்க. இங்க வந்து பேசுறாங்க. ஆனா அதுக்கு முன்ன உன் மைண்ட் ப்ரிப்பேர் பண்ணிடுவான். நீ சாகுது. ஏன்னா பாக்குற ஒவ்வொரு விஷயமும் எதுவுமே நல்ல விஷயங்கள் இல்ல. எல்லாமே என்ன விஷயங்கள்? என்ன விஷயங்கள்? அவனை டிப்ரெஸ் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கு. எதுவுமே நல்ல விஷயங்கள் இல்ல. இப்போ நீங்களும் நானும் பைபிள் படிக்கிறதுனால ஒரு விஷயத்துல நம்ம விடுதலை ஆயிடலாம். ஆமா இல்லையா? பைபிள் படிக்கிறதுனால நம்ம ஒரு விஷயத்துல வந்து விடுதலை ஆயிடலாம். பைபிள் படிக்காதவங்க, ஜெபிக்காதவங்க, ஆராதிக்க தெரியாதவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு வழிமுறை இல்ல. அதை எப்படி ஒவ்வொரு பண்ணதே அவங்களுக்கு தெரியாது. அடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க what they will do? பிசாசு பொய்க்கு செவி கொடுத்துருவாங்க. அவர் பிசாசோட பொய்க்கு செவி கொடுக்கறதுனால அவங்க வாழ்க்கை எப்படி மாறினா இருளா மாறி, ஆட்டோமேட்டிக்கா அவங்க வாழ்க்கை இருளா மாறி, வெளிச்சம் இருக்காது. நாளுக்கு நாள் வெளிச்சம் போயிடும், இருளா மாறி. அதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த கண்ணானது சரீரத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்குது. அப்ப வெளிச்சத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்பனா வந்து இன்னொரு விஷயமும் இருக்கு. ஒரு இடத்துல வெளிச்சம் இல்லைன்னா இருள். ஆமா இல்லையா? ஒரு இடத்துல வெளிச்சம் இல்லைன்னா அந்த இடத்துல இருள் இருக்குன்னா, அப்ப இருளான இருக்கிற இடத்துல வெளிச்சம் வருதுன்னு சொன்னா அந்த வெளிச்சத்தை வந்து என்ன கொடுக்குறது? எது இடம் கொடுக்குது? வெளிச்சத்தை கொண்டு வருது. சரி, நம்ம மைண்டுக்கும் நம்மளோட வாழ்க்கைக்கும் நம்மளோட சோலுக்கும் நம்மளோட ஸ்பிரிட்டுக்கும் வெளிச்சத்தை கொண்டு வருது. எது கொண்டு வருது? வெளிச்சத்தை கொண்டு வருது. எது? நம்ம கண்ணு தான் வெளிச்சத்தை கொண்டு வருது. ஏன்னா சுத்தி இருக்கிற காரியம் அவ்வளவு இருளான காரியம், பார்க்கிற காரியம் அவ்வளவு இருளான காரியம். சில நியூஸ் வந்து நம்ம முன்னால் தவிர்க்கவே முடியாது. சில பேட் நியூஸ் தவிர்க்கவே முடியாது. அப்படி நடக்கிறதுனால நீங்க என்ன பண்றீங்க? அதுக்கு வந்து நீங்க என்ன பண்றீங்க? அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம்? ஒரு விஷயம், ஒரு கெட்டதான ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு கெட்டதான ஒரு காரியம் நடக்குது, நம்ம சுத்தி நடக்குது, அதுக்கு எப்படி நம்ம ரியாக்ட் பண்றோம்? பிரேன் தான் பண்ணுங்க. உங்களுக்கு சொல்லணும், ஓகே இப்போ நீ ப்ரே பண்ணு அப்படின்னு சொல்லணும். அப்படி இல்லைன்னா அது அடுத்தது என்ன சொல்லும்? உங்களுக்கு என்ன சொல்லும்? என்ன சொல்லியிருக்கு? What will the right brain tells you when you are in a very bad situation? What your brain will tell you? Run away. அடுத்தது அது சொல்லுங்க, நீங்க உடனே என்ன பண்ணுவீங்க? ரன் அவே பண்ணுவீங்க. ஏன்னா ரியாக்ட் பண்ணதுல உடம்பு அந்த பிரெயினுக்கு ரியாக்ட் பண்ணதுல உடனே ஓடி போயிருவீங்க. அடுத்தது எத்தனை பேர் உங்க மைண்ட் சொல்லி ப்ரே பண்ண சொல்லி? எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கோம் மைண்ட் ப்ரே பண்ண? பைபிள் தரணும் பண்ணி சொல்லியிருக்கா? இப்பவே முட்டிக்கால போட்டு வர்ஷிப் பண்ண சொல்லியிருக்கா?
அப்ப எந்த அளவுக்கு உங்க லேப் பிரெயின் வந்து டவுன்லோட் பண்ணிருக்கு? என்ன டவுன்லோட் பண்ணிருக்கு? ஆண்டவர் விஷயம் டவுன்லோட் பண்ணிருக்க, இல்ல godly things டவுன்லோட் பண்ணிருக்க, இல்ல holy things டவுன்லோட் பண்ணிருக்க. That's how your right brain will react. எந்த அளவுக்கு அது டவுன்லோட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி. godly things or holy things. இப்போ holy thingsனாக்கா ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை வந்தா எங்க ஓடுவான்? அடுத்து எங்க ஓடுவான்? holy thingsனாக்கா எங்க ஓடுவான்? இல்ல ஒரு மனுஷன் கிட்ட ஓடுவான், இல்ல அந்த போன் கிட்ட ஓடிடுவான். அதே godly things இருந்துச்சுனாக்கா 100% நான் சொல்லல, godly things இருந்துச்சுனா அடுத்த நிமிஷமே அவன் எங்க ஓடுவான்? ஒரு பிரச்சனை வந்தா எங்க ஓடுவான்? அப்ப எந்த அளவுக்கு நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்க உங்க லேப் பிரெயின்ல? என்னத்தை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்க உங்க லேப் பிரெயின்ல? இஸ் a place that you download. அதுக்கு நீங்க செவி கொடுத்தாதான் அந்த ரியாக்ட் பண்ணும் ரைட் பிரெயின். எத்தனை பேருக்கு இந்த காரியம் புரிஞ்சிருக்கு? How many of you really understood this? How many of you really understood this? Amen. இன்னொரு வசனத்தை வாசிப்போமா? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் வசனம் 16. 1 John 2:16. ஏசப்பா ரொம்ப அழகா சொல்றாரு. 3 விதமான வைரஸ் ஒரு மனுஷனை தாக்குது. ஸ்பிரிச்சுவல் வைரஸ். 3 விதமான வைரஸ். முக்கியமான ஒரு வைரஸ் பாருங்க, அது மென்ஷன் பண்ணிருக்காரு. கண்ணம். வாசிங்க 1 யோவான் 2ஆம் அதிகாரம் வசனம் 16. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உலகத்தில் இருக்கிற காரியம் பிதாவிடத்திலிருந்து உண்டானது அல்ல, அவைகள் உலகத்திற்கு உண்டானவைகள். மறுபடியும் வாசியா. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால். இதெல்லாம் வந்து உலகத்தின் வைகள். This is worldly. அம்மாவல்லியா. இப்ப ஆண்டவர் worldly பத்தி பேசுறாரு. எப்படிப்பட்டதா இது? இந்த 3 காரியம் எப்படிப்பட்டதா? எங்க இருந்து வருதா? பைபிள் போட்டுருக்க. எங்க இருந்து வருதுன்னு? உலகத்தின் காரியங்களா இல்ல கர்த்தருடைய காரியங்களா? அது உலகத்திலிருந்து வருது. ஓகே. ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவின் இடத்தில் உண்டானவைகள் அல்ல. பிதாவின் இடத்திலிருந்து வருகிற காரியம் அல்லன்னு சொல்லுங்க. அல்ல யார்கிட்ட இருந்து வரல? உலகத்துல இருக்கிற வர காரியம் எல்லாமே பிதா இடத்திலிருந்து வரல. ஓகே. அவைகள் உலகத்துக்கு உண்டானவைகள். அப்படி எவ்வளவு உங்க மைண்ட் வந்து இந்த உலகத்துல இருக்கிற காரியங்களை டவுன்லோட் பண்ணுதோ அப்படிதான் அந்த உடம்பு ரியாக்ட் பண்ணும். எவ்வளவு உங்க மைண்ட் வந்து கர்த்தருடைய காரியத்தை டவுன்லோட் பண்ணுதோ அந்த அளவுக்கு தான் அதை ரியாக்ட் பண்ணும். Amen. It's very easy. தீர்மானம் நம்ம கையில தான் இருக்கு. ரெண்டு வருஷத்துக்கு முன்ன வந்து ஒரு அதை நான் சொல்றேன். 2 வருஷத்துக்கு முன்ன ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். ஒரு பெரிய குடும்பம். அவங்க கூப்பிட்டு இருந்தாங்க. குடும்பத்துல சமாதானம் இல்லை, குடும்பத்துல சண்டை பிரச்சனை அப்படின்னு கூப்பிட்டு இருந்தாங்க. சரி போனோம். போயிட்டு ப்ரே பண்ணும்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை ரொம்ப அழகா வெளிப்படுத்தினாரு. இவங்கிட்ட எப்படி சொல்றது? நம்ம சொன்ன ஹர்ட் ஆயிடுவாங்களோ சொல்லி எனக்கு ஒரு போறாங்க. ஆனா நான் சொல்லாம இருக்கிறேன்னு என் கூட ஆவியானவர் ரொம்ப பொங்கிட்டேன். அந்த விஷயத்தை நான் சொல்லாம இருந்ததுனால எனக்குள்ள ஆவியானவர் ரொம்ப கோபமாயிட்டேன். இப்ப அவங்களோட கேள்வி என்னன்னா, ஏன் இந்த குடும்பத்துல அவ்வளவு பிரச்சனை? வீட்டிலே சமாதானம் இல்ல, அவங்க கூட குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை. இப்ப நான் என்னத்துக்கு வந்திருக்காங்க? ஒண்ணு என்னால சால்வ் பண்ண முடியலன்னா என்ன பிரச்சனை சொல்லுது. எதனால இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு அதை வச்சு சொல்லலாம்ல. சால்வ் பண்ண முடியாது. சில பிரச்சனை வந்து சால்வ் பண்ண முடியாது. ஆண்டவரே சால்வ் பண்ணாங்க. அது நம்மளுக்கு இடம் கொடுக்கணும். ஆண்டவருக்கு இடம் கொடுக்கணும் சால்வ் பண்ணணும். தேவ மனுஷனுக்கு வந்து 100% எல்லாத்தையும் சால்வ் பண்ணி கொடுக்க முடியாது. அம்மாவளி ஆனா சொல்ல முடியும். எதனால எனக்குள்ள ஒரு போராட்டம் எப்படி சொல்றது? இந்த குடும்பத்துக்கிட்ட ஏதாவது நினைச்சுக்குவாங்க எப்படி சொல்றது? ஆனா போக போக டைம் ஓட எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் கோபம். ஏன் நீ சொல்ல மாட்டேன்?
பயம் ஒரு நினைச்சுக்கோங்க. திடீர்னு எனக்குள்ள ஒரு போல்ட்னஸ் வந்து சொல்லிட்டேன். என்ன சொன்னா, குடும்பமும் உட்கார்ந்து அடுத்தவங்க அது பேசுறதே ஒரு வேலையா போச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி. குடும்பம் உட்கார்ந்து ஜெபிக்காதீங்க, அடுத்தவங்க கதையே ஒரு மெயின் டாபிக்கா வச்சு பேசுங்க. அங்க ஒரு பையன் ஆமான்றான், அப்பாடா டபுள் கன்ஃபர்மேஷன், அந்த வேலை ஆமான்னு சொல்லிட்டான். நீங்க எல்லாம் குடும்பமா உட்கார்ந்து மத்தவங்களுக்கு ஜெபிக்கிறீங்களா என்னன்னு தெரியல, ஆனா மத்தவங்க கதையே பேசிக்கிட்டு இருக்க. உங்க ஃபேமிலி வந்து மெயின் டைட்டில் காசிப் ஃபேமிலின்னு வச்சுக்கோங்க, டைட்டில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அடுத்தவங்க கதையே நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா அந்த குடும்பத்துல எப்படி சமாதானம் வரும்? உங்களுக்கு தெரியுமா ஜீசஸ் வெளியே நிக்கிறாரு அப்படின்னு சொல்லி. ஜீசஸ் வெளியே நிக்கிறாரு, அவர் வீட்டுக்குள்ளே வர மாட்டாரு. அவர் வீட்டுக்கு ஜீசஸ் எப்படி சமாதானம் இருக்கும் வீட்டுக்குள்ள? அத வெளியே நிக்கிறாரு, அவனாலே கேட்க முடியல. அவன் எப்படி, இவன் எப்படி, அவன் எப்படி, நீ எப்படி இருக்க? ஆமென் ஆமென் ஹalleluya. குடும்பமா சேர்ந்து உட்கார்ந்து ஜெபிக்க மாட்டறாங்க அடுத்தவங்க. அப்படி எப்படி சமாதானம் இருக்கும்? எப்படி இருக்கும்? காலையில ஆரம்பிச்சு ராத்திரி தான் முடியும் சண்டை. அது சிம்பிள் எடுத்துக்கிறாங்க அந்த தம்பிங்களா. ஃபேமிலிக்குள்ளே முக்காவாசி பேசுறது அடுத்தவங்க தான். அது ஒரு டாபிக்கை வச்சு பேசுறாங்க. பேச பேச a person become judgmental automatically. ஆமா இல்ல, நீ பேச பேச என்ன நியாய தீர்க்க ஆரம்பிச்சிரு. அப்ப நியாய தீர்க்கும் போது அங்க யாரு செயல்பட மாட்டாங்க, யாரு இருக்க மாட்டாங்க தெரியுமா? ஜீசஸ் இருக்கவே மாட்டார். அடுத்தது எது வரும்? அந்த இடத்துல இயேசு இல்லைன்னா அடுத்து யார் வருவா? ஆசாமி தான் வரும். சொன்ன அந்த வார்த்தை ரொம்ப ஷார்ப்பா வந்தனால எல்லாரும் ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி எல்லாரும் வந்து ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. ஆமென். நீங்க நான் பார்க்கிற ஒரு ஜெபிக்கிற குடும்பமா எழுதிருக்காங்க. ஹalleluya hallelujah. There is something that's causing the problem. What is that? அப்ப பேச 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 என்ன ஆகுதுன்னு சொன்னா, என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அந்த அட்மாஸ்பியரே மாறிடும். நெகட்டிவ் கைண்ட் ஆஃப் அட்மாஸ்பியர். அப்ப அந்த அட்மாஸ்பியர் மாறும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னா, ஆவியானவரால செயல்பட முடியல. ஏன்னா அவருக்கு இடம் கொடுக்காதனால அவனால அந்த செயல்பட முடியல. சோ அவர் வந்து ட்ரை பண்ணுவாரு அப்புறம் முடியலன்னு சொன்னா என்ன பண்ணிடுவாரு? விலகி போயிடுவாரு. கொஞ்சம் வாங்க சொல்லுங்க. அவர் விலகி போயிட்டாருன்னா என்ன நடக்கும்? குடும்பத்துல அந்த நபருக்கு என்ன நடக்கும்? அந்த குடும்பத்துக்கு என்ன நடக்கும்? அடுத்து யார் வந்து டேக் ஓவர் பண்றதுக்கு? நான் உங்களுக்கு சொல்றேன், ஜீசஸ் இருக்கிற வரைக்கும் ஆவே நம்மளுக்கு இருக்கிற நம்மளுக்கு பாதுகாப்பு. அவர் கொஞ்சம் விலகிட்டாரு, கொஞ்சம் நம்பிட்டாரு, உங்க தொல்லை தாங்க முடியலன்னு என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? கியூல நிப்பாங்க ஸ்பிரிட்ஸ். வீட்டுக்குள்ள வரதுக்கும் குடும்பத்துக்குள்ள வரதுக்கும் வாழ்க்கை கியூல நிப்பாங்க ஸ்பிரிட்ஸ். ஜீசஸ் இருக்கிற வரைக்கும் வர மாட்டாங்க, பாதுகாப்பு இருக்கு. ஆனா கொஞ்சம் விலகிட்ட தெரிஞ்சிருச்சு, கியூல நிக்கிற ஆவிகள் ஒன்னொன்னா வர ஆரம்பிச்சு என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்? ஆளுகை செய்ய ஆரம்பிச்சு. அதனால சில பேர் நீங்க பாருங்க, கிறிஸ்துவ குடும்பம் இருந்தாலும் கூட பிள்ளைகளுக்கு பேய் பிடிக்குது, வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பேய் பிடிக்குது. நான் யோசிப்பேன், என்னடா அது நல்ல கிறிஸ்துவ குடும்பம், நல்லா இருக்காங்க, எல்லாமே நல்லா இருக்கு, ஏன் பேய் பிடிக்குது? எதனால பேய் பிடிக்குது? இது யோசிச்சு பேய் ப்ரே பண்ணும்போது தான் தெரியுது அந்த பேய் எல்லாத்தையும் போட்டு விடுது. நான் சொல்லிடு எங்க ஆரம்பிச்சு எங்க வந்துச்சு என்ன பண்ணிச்சு எல்லாமே போட்டு சொல்லு. And he is a married man. அவனுக்கு அட்டாக். போன்ல பேசும்போது யாருக்கு ஜிப்ரிஷ் லாங்குவேஜ் யாருக்கு? அது அந்நிய பாஷை, ஜிப்ரிஷ் லாங்குவேஜ். அந்த ஆவி எப்படி பேசுமோ அதே மாதிரி பேசி காட்டினா அந்த போன்ல. அந்த ஆவி எப்படி பேசுமோ
ஓகே, ஜிப்ரிஷ் லாங்குவேஜ்ல, அது அந்நிய பாஷையில. ஓ, வீட்ல உட்கார்ந்துகிட்டு என்னத்த பார்த்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியுமா? போன் செக் பண்ண போகும்போது தெரியுது அவ்வளவு விஷயம் இருக்கு. உங்க அப்பா அப்படியே உடைச்சாரு ரெண்டா போன. பார்த்து அப்படியே வந்து சொல்லுது. நாக்கு இவ்வளவு தூரத்துக்கு தொங்க போடுது. நாக்கு இவ்வளவு தூரத்துக்கு தொங்குதான். எவ்வளவு தூரம் எவ்வளவு தூரம் வரணும்? ஆனா அது போல எவ்வளவு தூரம். உங்களுக்கு தெரியுமா என்ன சொல்லுச்சு? அதுக்கு இன்னும் 3 days தான் இருக்கு சாவுறது. அதுக்கு இன்னும் 3 days தான் இருக்கு சாவுறது. ஏன்னா அதுக்குள்ள டீப்பா போயிடுச்சு. அந்த அளவுக்கு டீப்பா போயிடுச்சு. இன்னும் 3 days தான் இருக்கு அது சாவுறது. என்னென்ன சாகிறதுக்கு என்னென்னலாம் மருந்து இருக்கோ, என்னென்ன காரியம் இருக்கோ எல்லாமே அதை என்ன பண்ணிடுச்சு, ரூம்ல வச்சிருச்சான். முக்கியமா குளோராக்ஸ் வெளியா இருக்கு நம்ம ரூம்ல. படிக்கிற வயசு, வாழ்ற வயசு, ஆனாலும் அந்த பிரச்சனை, அந்த குடும்பத்துல அந்த பிரச்சனை. ஏன் தெரியுமா? பேரண்ட்ஸ் கொஞ்சம் கேர்லெஸ் ஆயிட்டாங்க. பேரண்ட்ஸ் கேர்லெஸ் ஆயிட்டாங்க. ஒண்ணு சரீரத்துக்கு வெளிச்சம் வருது, இல்ல இருள் தான் வரும். இருள் வந்துச்சுனாக்கா அடுத்தது ஆவிதான் வரும். புரிஞ்சு ஆமின்னு சொல்லுங்க. எத்தனை பேருக்கு இந்த காரியம் புரிஞ்சிச்சு? சொன்ன விஷயம் எத்தனை பேருக்கு இந்த சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிச்சு? பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுனாக்கா, ஒரு ஆவி வந்து ஒருத்தனுக்கு வராதுக்கு முன்ன, அவன் ஆளுகை செய்யாதுக்கு முன்ன, ஆவி வருது செகண்ட், ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிக்குது? அவனுக்கு கதவு திறந்து கொடுக்குறாங்க. எங்க கதவு திறந்து கொடுக்குறீங்க? எங்க எங்க இல்ல நான் சொல்லிட்டு இருந்தேன். எங்க திறக்கிறோம்? நம்ம எங்க திறக்கிறோம்? அடுத்தது ஒண்ணு கண்ணு, ரெண்டு ஒரு விஷயம் கண்ணு பார்த்துச்சுன்னா அடுத்தது எது ரியாக்ட் பண்ணும்? எது ரியாக்ட் பண்ணும்? வாய். ஒரு விஷயம் கண்ணு பார்த்துச்சுனாக்கா அடுத்தது என்ன ரியாக்ட் பண்ணும்? என்ன வரும் வாயில இருந்து? நல்ல விஷயங்களை பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம் வரும், கெட்ட விஷயங்களை பார்த்தீங்கன்னா கெட்ட விஷயம் தான் வரும். அவ்வளவுதான், வெரி சிம்பிள் இஸ் தட். ஆமாவா இல்லையா? நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் வசனம் 20. நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் வசனம் 20. Proverbs 27:20. அது ஒரு அழகா போட்டுருப்பாங்க வசனம். எழுதுவீங்க. thought process சிந்தையின் செயல்முறை. thought process is very important. The choice is yours. Proverbs 27:20. வாசிங்க. நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 20. பாதாளமும் அழிவும் எப்படி? பாதாளமும் அழிவும் திருப்தியாக்கிறது. அதுபோல மனுஷனுடைய கண்களும் ஒரு மனுஷனை என்ன ஆக்குறது இல்லையா? திருப்தி ஆக்குறது. Death and destruction. Death and destruction. பாதாளமோ மரணமோ திருப்தியாக்குறது இல்ல, மரணமோ அழிவும் திருப்தியாக்குறது. அது கூட ஒரு மனுஷனை திருப்தி ஆக்காதான். பாருங்க இவ்வளவு அழகா போட்டுருக்கேன். மரணமும் அழிவும் ஒரு மனுஷனை திருப்தி ஆக்காதான். ஆனா எது? neither மனுஷனுடைய கண்களும் திருப்தியாக்குறது. அப்புறம் வந்து மரணமும் அழிவும் கண்களும் ஆண்டு ஒண்ணாக்குறாரு, ஈடாக்குறாரு. இது எல்லாமே ஒரு மனுஷனை திருப்தி ஆக்காது. ஒரு மனுஷனுக்கு எப்படி திருப்தி வராதா? எப்படி திருப்தி வராதா? பார்க்கிற விஷயமே ஒரு மனுஷனுக்கு திருப்தி கொண்டு வராது.
neither death and destruction. மரணமும் அழிவும் ஒரு மனுஷனுடைய பார்வையும் ஒரு மனுஷனுடைய கண்களும் ஒரே ஈடா ஒரே லெவல்ல வச்சிருக்காரு. இது எதுவுமே ஒரு மனுஷனை திருப்திப்படுத்த முடியாது. nothing can satisfy. then what only can satisfy a man? அப்ப எதுதான் திருப்திப்படுத்த முடியும் ஒரு மனுஷன்? எது திருப்திப்படுத்த முடியும்? எதுதான் திருப்திப்படுத்த முடியும்? what can satisfy a man? When you focus on problem, you will have no problem. When you focus on possibilities, you will have more opportunities. வேதத்தை வாசிக்க 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 தான் நம்முடைய ஆவி பலனடையும். வேதத்தை வாசிக்க வாசிக்க பலனடையும். ஆமென். அப்ப அந்த வார்த்தை நமக்குள்ள போக போக தான் நமக்கு பலனடையும். இல்லைன்னா பலனடைய முடியாது. கண்டிப்பா பலனடைய முடியாது. How you can change that situation, negative kind of situation எப்படி நீங்க பாசிட்டிவா மாத்தணும் அப்படி சொல்லிட்டு சில நேரத்துல அந்த பார்வையில மாத்தறல வார்த்தையில இருக்கு. ஆமென். ஆமென். There's always a way. There's always a way. As a Christian, as a child of God. என்ன டவுன்லோட் பண்ணு? கெட்ட வார்த்தைகளா டவுன்லோட் பண்ணிக்கிட்டோம்னு சொன்னா வரது எல்லாமே கெட்ட விஷயமே டவுன்லோட் பண்ணிக்கிட்டோம்னு சொன்னா நீ சண்டையே பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா சண்டை முதல்ல நீ தான் ஆரம்பிப்ப. சண்டையே பார்த்துக்கிட்டு சொன்னாங்க. ஆமாவா இல்லையா? முக்கியமா இந்த எது பார்க்கணும்? குடும்பத்துக்குள்ள சண்டை. இந்தியால 100 மருமக ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கிறது எங்க தெரியுமா? சீரியல். ஆமாவா இல்லையா? இதுக்கு மோகன்ஸ் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு தெரியுமா? சீரியஸா? ஏன்னா வர கேஸ் எல்லாம் அந்த கேஸ் தான். மருமகள் இப்படி மருமகள் இப்படி. அது ஏன் தெரியல? இந்தியாவில் உங்களுக்கு தெரிஞ்ச இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு? வேற என்ன பிரச்சனை? டவுரி பிரச்சனை. அம்மாவா இல்லையா? டவுரி பிரச்சனை. எவ்வளவு பிரச்சனை வருது. அப்புறம் ஜாதி பிரச்சனை. தெரியுமா உங்களுக்கு? என்ன ஜாதி? கேவல் ஜாதி. கிறிஸ்துவுக்கு ஜாதி பிரச்சனை தெரியுமா? அவங்க பொண்ணு கொடுத்துட்டோம், பொண்ணு கேட்கணும். எப்படின்னாக்கா ஜாதி தான் முதல் பார்ப்பாங்க. என்ன ஜாதி அப்படின்னா நான் பொண்ணு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்துவங்களே ஜாதி பார்க்கறாங்க. தேங்க் காட் இது என்ன இருக்கும் பேசல அந்த பிரச்சனை இல்ல. இருக்கா? பாவங்க. ஜாதி பிரச்சனை. சோ இதெல்லாம் மாறணும். மாற வேண்டிய காரியமா இருக்கிறது. நாம மாறினா நிச்சயம் மற்றவங்க மாறுவாங்க. What we hear, bad news, bad situation, and some negative people, we will have more burden to pray. Don't skip to pray. Bad news எனக்கு வேணாம், bad situation எனக்கு வேணாம் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னாக்கா இது நடக்காத ஒரு விஷயமா. You every day you are facing negative people, every day you are hearing bad news, every day you are in a bad situation, but how you react is the most important. Amen. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்க இருக்கும்போது எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணணும்? அப்ப என்னதான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்க உங்களுக்கு தான் தெரியும். அப்பதான் நீங்க ரியாக்ட் பண்ண முடியும். அது ஆட்டோமேட்டிக்கா வர ஒரு விஷயமா இருக்கு. அப்ப என்ன அளவுக்கு நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம்? Logical brain, left brain is always logical, verbal, downloadable, process, absorb and analyze. Left brain analyze பண்ணிக்கிட்டே இருக்கும். Right brain creative, execute, non-verbal, emotional, action and project. Project பண்ணும். இங்க உள் வாங்கிட்டு இது ப்ராஜெக்ட். ப்ராஜெக்ட் பண்றதா இல்லைன்னு சொல்லிட்டு நாம தான் தீர்மானிக்கணும். அதுக்கு எதை பார்க்கணும்? எதை டவுன்லோட் பண்ணணும்? பாருங்க அந்த வார்த்தை ரொம்ப அருமையா போட்டுருக்கு. When you focus on problems, you will have more problems. அந்த brain பாருங்க, brain தான் புரியுது. When you focus on possibilities, you will have more opportunities. எதை நம்ம ஃபோக்கஸ் பண்றோம்? ஃபோக்கஸ் கூட பார்வை தான். எதை நம்ம பார்க்கறோம்? ஆமென். ஆமென். பார்க்கிற விஷயம் தான் மூளைக்கு போகும். மூளைக்கு போற விஷயம் தான்
அடுத்தது செயல்முறைக்கு கொண்டு வரும். அல்லேலூயா. அதுக்கு பிற்பாடு தான் முழு சரீரமே அது ஆளுகை செய்யும். எதை அப்ப இங்க கொண்டு வரும், மூளைக்கு கொண்டு வரும். your thought process அது மட்டும் கரெக்டா இருந்துச்சு சொன்னா நிச்சயமா எது வந்தாலும் மேல் வரும். ஆமென். try to avoid certain things that you supposed not to see. எது நீங்க பார்க்க கூடாதோ அதை அவாய்ட் பண்ணுங்க. இந்த போன் இருக்க பாருங்க, நீ சும்மா தட்டினாலே அன்வான்டட் திங்ஸ்லாம் வருமா இல்லையா? வந்திருக்கா இல்லையா? அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நீங்க தட்டுறீங்க போனு, நீங்க வந்து சர்வ் பண்றீங்க, ஃபேஸ்புக், வேற என்ன இருக்கு, டிக்டாக், இன்ஸ்டாகிராம், வேற என்ன இருக்கு, ஸ்னாப்சாட். ஓகே, முக்கியமா வந்து தேவையில்லாதது எப்படி ஆட்டோமேட்டிக்கா வரும்? எதுல ரொம்ப அதிகமா வரும்? அட்வர்டைஸ்மென்ட் வரும், வேற பாப்அப்ஸ் வரும், வேற அத நீங்க ப்ளாக் பண்ணி வச்சிருக்கீங்களா இல்ல ப்ளாக் பண்ணலையா? ப்ளாக் பண்ணி வச்சிருக்கீங்க. வெரி குட். ஏன்னா நான் எல்லாமே ப்ளாக் பண்ணி வச்சிருக்கேன், எனக்கு எந்த நெகட்டிவும் வராது, எல்லாத்தையும் ப்ளாக் பண்ணி வச்சிருக்கேன். பேய் மாதிரி ஒன்று வந்துச்சுன்னா உடனே ப்ளாக் பண்ணா அந்த மூஞ்சே தான். I restrict myself not to see all this nonsense. Amen. Amen. ஏதாவது ஒரு பாப்பா வந்து நெகட்டிவ் வந்துச்சுன்னா உடனே ப்ளாக் பண்ணிடுவேன், உடனே ஸ்க்ரோல் பண்ணிடுவேன், உடனே அந்த விஷயத்தை வந்து நான் பார்க்க கூடாது. So we decide. ஏன்னா அதுதான் பிரெயினுக்கு கொண்டு போகுது. Amen. கன்சிஸ்டன்ட்டா இருக்கணும்னு சொன்னா நிறைய பாப்அப்ஸ் வரும். ஏன்னா ஒரு பையன் கிட்ட சொன்னா அவன் எப்படி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுனானா, இந்த இச்சையான காரியங்கள் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுனானா இந்த பாப்அப்ஸ் மூலமா தான் அவன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். பாப்அப்ஸ் வீடு நிற்கும், ஆசை வரும், இப்படி போவோம். ஒரு பையனை ஒரு பாஸ்டர் சொன்னாரு, ஒரு பையன் இந்த போன் பார்த்துக்கிட்டு அவ்வளவு நேரம் அப்படி உயிர் போயிடுச்சு. அவன் உட்காந்துக்கிட்டு போன் பார்த்துக்கிட்டு இப்படி அவ்வளவு நேரம் அவங்க வீட்டுல நினைச்சிட்டாங்க, என்னமோ அவ்வளவு நேரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க போனை, இப்படி விட்டுட்டாங்க, உடம்பு கிராஸ் ஆயிடுச்சு. அவ்வளவு மணி நேரம் பார்த்துக்கிட்டு அப்படி செஞ்சுட்டான். அவன் பிரெயின் டேமேஜ் ஆயிடுச்சு. அழுவுக்கு மீறி. So this is something that is very serious. It can happen to anyone. What you see is what you become. What you download is what you become. What you process is what you become. If you see positive things, you will be positive. If you see negative things, you will be very negative. So, focus on the problem, you have more problem. நீங்க பிரச்சனையே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை அதிகரிக்கும். அதை நீங்க பிரச்சனையே பார்க்காதபடி ஒரு வாய்ப்பு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய வாய்ப்பு ஏற்படுத்துவார். ஆமென். அது ஒரு வாய்ப்பு நினைச்சீங்கன்னா அவனுக்கு நிறைய வாய்ப்புகள் ஏற்படுத்துவார். அது ப்ராப்ளம் நினைச்சீங்கன்னா நிறைய ப்ராப்ளம் அதிகரிக்கும். எதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்? என்ன நடந்தாலும் சரி, come back to the word of God. Amen. Come back to the word of God. Amen. ஒரே ஒரு வசனம் படிச்சுட்டு நம்ம தொடர்ந்து தேவனை ஆராதிக்கலாம். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் வசனம் 18. The book of Apostles, Acts of the Apostles, chapter 9 verse 18. அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் வசனம் 19. பாருங்க, சவுலுக்கு வந்து முதல் முறையா கண்ணுல பூ விழுந்துச்சு தெரியுமா? பைபிளே வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா கண்ணுல பூ விழுந்துச்சு. யாருக்கு பூ விழுந்துச்சு? கண்ணுக்கு ஸ்கேல்ஸ். யாருக்கு பூ விழுந்துச்சு? ஓகே. What happened to me?
நீங்க நிறைய பேருக்கு கண்ணு கூடுதுச்சு, மாம்சத்துல இல்ல, ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய ரீதியில நிறைய பேருக்கு கண்ணு கூடுதுச்சு. சீரியஸா சொல்றேன். ஏன்னா சத்தியம் பார்க்க முடியல, உண்மையை பார்க்க முடியல, அவனால பார்க்க முடியல, டிசைன் பண்ண முடியல, சத்தியத்தை அவனால பார்க்க முடியல, உண்மையை அவனால பார்க்க முடியல, கண்ணு அவளுக்கு கூடுதுச்சு. அப்ப பாருங்க, அந்த பவுலுக்கு இதே கதிதான், இதே சிச்சுவேஷன் தான். பட் அந்த பூ வந்து விழுந்த கையோட பாருங்க, he could see again, he got up and he was baptized. எப்ப அவன் கண்ணுல இருக்கிற பவுல் இருக்கிற கண்ணுல அந்த பூ விழுந்துச்சோ, இருந்த பூ விழுந்துச்சோ, ஸ்கேல் விழுந்துச்சோ, அவன் சத்தியத்தை பார்க்க ஆரம்பிச்சான். சத்தியத்தை பார்த்த கையோட அவன் என்ன பண்ணான்? he surrendered his life, he got baptized. சிம்பிள் தானே? ஒரு மனுஷனுக்கு சத்தியம் தெரிஞ்சிச்சுனாக்கா ஃபால்ஸ்னா பண்ண தேவையில்லை, அவனே போகும். ஆமென். வெரி சிம்பிள். he got baptized. அது வரைக்கும் கண்ணு தெரியல. ஆனா கண்ணு தெரிஞ்ச பிற்பாடு அப்ப ஒரு மனுஷனுக்கு ஒரு கண்ணு எவ்வளவு முக்கியம் தெரியுங்களா? ஆமா இல்லையா? ஒரு மனுஷனுக்கு கண்ணு எவ்வளவு முக்கியம்? கொஞ்ச நேரம் கண்ணை மூடி அல்ல நீந்திரிய மாம்சத்துல நான் சொல்றேன், நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில இப்படிதான் இருக்கும். அங்க இல்ல சரி இல்லை கண்ணை மூடி திறக்கவே கூடாது. கண்ணே திறக்கூடாது. நட நட கண்ணை திறக்காத. நட ஒரு செவரு இருக்கு, என்ன தெரியுமா? செவரு இருக்கு, கண்ணு திறந்து பார்த்துக்கோ. அப்புறம் அது எப்படி தெரிஞ்சு அந்த செவரு இருக்கு? தொடுத்து பாக்குற. ஓகே, அப்படி முன்னுக்கு மூவ் ஃபார்வர்ட். உண்மையிலே கண்ணு தெரியாது, தெரியல, சத்தியமா தெரியல. வாய்ஸ் கேக்குது. ஓகே, வெரி குட். எல்லாம் இருட்டா இருக்கே, அது எல்லாம் இருட்டா இருக்கு. நட நட பேசிட்டு நட. முதல் சொன்னது என்னது? அவன் வாயில இருந்து வார்த்தை ஒரு வந்துச்சு. ஏன் பயமா இருக்கு? ஓகே, வேற இருட்டா இல்ல. கீப் வாக்கிங், கீப் வாக்கிங். அவனால நிதானமா நடக்க முடியல. நிதானமா நடக்க முடியல. ஏன் நிதானமா நடக்க முடியல? கான்ஃபிடென்ட்டா ஏன் நடக்க முடியல? வேற என்ன பாத்தீங்க நீங்க? வேற உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சு? ஏன் ஒன்னும் ராம முடியல? யார் கணக்கு சொன்னது? இல்ல, க்ளோஸ் க்ளோஸ் க்ளோஸ். ஓகே, நட. ஏன் நேரம் ஏன் முன்னாடி நடக்க சொன்னேன்? ஏன் அங்க எங்க இருக்கு? இங்கதான் இருக்கேன், இருக்கிற இடத்துல தான் இருக்கேன். இப்ப நான் கேட்கிறேன் உங்ககிட்ட, உன்னால கான்ஃபிடென்ட்டா இருக்க முடியுதா? ஏன் கான்ஃபிடென்ட்டா இருக்க முடியல? வேற போற இடம் கேட்டுச்சு உங்களுக்கு? என்ன சொல்றானே? போற இடம் எங்கேன்னு தெரியல. வேற எங்க போய் முடி போகுதுன்னு தெரியல. என்ன சிச்சுவேஷன் இருக்குன்னு தெரியல. வேற ஆசைப்படுறதோ பாத்தீங்களா? ஆசைப்படுறது பார்க்க முடியல. யோசிங்களா? ஆசைப்படுறது பார்க்க முடியல. வேற யார் ஆசைப்படுற? சூசனா? எல்வினா. ஓகே, எல்வினா பார்க்க முடியல. ஓகே, வேற அவனுக்கு கண்ணு தர சொல்லு. வேற சூசனா சும்மா கிரியேட் பண்ண உண்மையா அவங்க நல்லா பண்ணிருந்தாங்க. சிங்களா தான் இருக்காங்க. ஓகே, அது ஃப்ளோல தான் வந்துச்சு சூசனா. ஓகே, வேற ரியாலிட்டி பார்க்க முடியல, நிஜமான காரியங்களை பார்க்க முடியல. வெரி குட். வேற நம்ம கூட ஏதோ ஒரு குறை இருக்குன்னு சொல்லி மற்றவங்கிட்ட மிங்கல் பண்ண முடியல. வேற இதற்கு போது நான் பத்தி சொல்லிட்டேன். சில பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. சில பேரோட ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. கண்ணு தெரிஞ்சும் கண்ணு தெரியாத போலதான் வாழ்ந்துட்டு இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கும்.
போற பாதை எங்க தெரியல, எங்க குடி போகுதுன்னு தெரியல, ஆண்டவர் நம்ம முன்ன என்ன செய்ய போறாருன்னு தெரியல. ஆமா இல்லையா? இப்படிதான் நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல பிளைண்டா தான் இருக்கும். அதான் போல பாருங்க, அவருக்கு விழுந்த கையோட பார்க்க ஆரம்பிச்சாரு, பார்த்த பிற்பாடு ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சாரு. வெரி சிம்பிள். புரிஞ்சு மாமியை சொல்லுங்க, எந்த பேருக்கு புரிஞ்சிச்சு இந்த காரியம்? எந்த அளவுக்கு மாம்சத்தை கண்ணு முக்கியமோ ஆவிக்குரிய கண்ணு அதை விட முக்கியம். என் மூளைக்கு எது போகணும் எது போகக்கூடாதுன்னு சொல்லி அப்பா எனக்கு உதவி செய்யுங்க. எதை நான் பார்க்கணும்? நன்மையான காரியங்களை பார்த்தா நன்மையான காரியங்கள் என் மூளைக்கு போவாங்க. நல்லதே நான் பார்த்தேன்னு சொன்னா நல்ல காரியங்கள் என் மூளைக்கு போகும். என்னோட சிந்தனைக்கு, என்னோட மைண்டுக்கு, என்னோட மூளைக்கு எந்த பாதிப்பு வரக்கூடாது ஆண்டவரே, நீர் தான் தடை செய்ய வேண்டும். எனக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவரே நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க. ஆவியானவரே நான் ஒப்பு கொடுக்கிறேன், எனக்கு ஆலோசனை கொடுங்கப்பா, எனக்கு ஆலோசனை கொடுங்கப்பா. Be my advisor, Lord. Advise me, Lord. That my life will not be destroyed for the things that I see, that I become. எதனை பார்க்கிறனோ அப்படிதான் நான் உருவாக்கப்படுவேன் என்று அப்பா இந்த நாளில் கூட இந்த சத்தியத்தை நான் கேட்டிருக்கிறேன். நான் நன்றாக உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க. நான் நன்றாக உருவாக்கப்பட வேண்டும். தவறான காரியத்தில் உருவாக்கப்படக்கூடாது. தவறான காரியத்தில் உருவாக்கப்படக்கூடாது. நன்மையான காரியத்தில் நான் உருவாக்கப்பட, நன்றாக இருக்கிற காரியங்களை நான் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நான் உன்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க எல்லாரும். சிலுவை சுமப்பதனா சிந்தையே மாறிவிடும். சிலுவை சுமப்பதனா சிந்தையே மாறிவிடும். நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும். நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும். சிலுவையை சுமப்பதனால் சிந்தையே சிந்தையே மாறிவிடும். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடு, பழைய பாடு. சிலுவையை சுமப்பதனால் சிந்தையே மாறிவிடும். நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும். ஒரு பாடல் நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும். உன்னையே வெறுத்து விட்டார், ஊழியம் செய்திடலாம். சுயத்தை சாகடித்தார், சுகமாய் வாழ்கிறார். உன்னையே வெறுத்து விட்டார், ஊழியம் செய்திடலாம். சுயத்தை சாகடித்தார், சுகமாய் வாழ்கிறார். நாளைய தினம் குறித்து எல்லாருக்கும் பாடிட்டு நீங்க சொல்றது கவனமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார். இதுவரை காத்து தெய்வம் இனியும் நடத்திடுவார். இதுவரை காத்த தெய்வம் இனியும்
நாமத்திற்கே கிறிஸ்து வளரட்டுமே. கிறிஸ்து வரட்டுமே. நமது மறையட்டுமே. நமது மறையட்டுமே. கிறிஸ்து வரட்டுமே. நமது மறையட்டுமே. உன்னையே வெறுத்து நல்ல விட்டார். சத்தமாக, நல்ல சத்தமாக, நல்ல சத்தமாக. ஊழியம் செய்திடலாம். சுயத்தை சாகடித்தார். சுகமாய் வாழ்ந்திடலாம். நாளைய தினம் குறித்து கலங்காதே மகனே. நாளைய தினம் குறித்து நடக்கும்போது சொல்லு, ஒரு காலம் இருக்கிறதா, பயப்படாதா, பயப்படாதே. இதுவரை காத்த தெய்வம் இனியும் நடத்திடுவார். இதுவரை காத்த தெய்வம் இனியும் நடத்திடுவார். சிலுவை சுமப்பதனா, சிலுவை சுமப்பதனா, சிந்தையே மாறிவிடும். சிலுவை சுமப்பதனா, சிந்தையே மாறிவிடும். நீடிய பொறுமை வரும், நீடிய பொறுமை வரும். நிரந்தர அமைதி வரும். நிரந்தர அமைதி வரும். கரங்களை உயர்த்தி, நீடிய பொறுமை வரும். சின்ன மாறிடுச்சுன்னா ஒரு பொறுமை வரும், நமக்குள்ள ஒரு அமைதி வரும். இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும். நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி அமைதி வரும்.